ஹாய் கைஸ், வெல்கம் டு திருச்சி விலாக் சீரிஸ் எபிசோட் 8. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளியிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அப்பகொடுத்தான் பெருமாள் கோயில் தான் சேர்ந்திருக்கோம். ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 108 திவ்ய தேசங்களில் 8வது திருத்தலம். ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு கோவில். அது மட்டும் இல்லாமல் பெருமாள் திவ்ய தேசங்களில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கோவிலும் கூட. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த கோயிலுடைய என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா கொடிமரம் இருக்குது, அதுக்கப்புறம் பலிபீடம் இருக்குது. ஸோ இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமி நம்ம வந்து தரிசனம் பண்ணணும்னா கொஞ்சம் படி ஏறி போய் தான் நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோவில் வந்து 4 ஆழ்வார்களால் வந்து மங்களாசாசனம் வந்து செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பெருமாளுடைய பஞ்சரங்க தலங்களில் அப்பல ரங்கம்னு அழைக்கப்படுற இந்த கோவில் தான் இது. அது மட்டும் இல்லாமல் காவேரி கரையில் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. சோழர்களால் வந்து கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு உட்பிரகாரம் வந்து சுற்றி வந்துட்டுருக்கோம். ஒரு சில சன்னதி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. மேலே கோபுரம், விமானம். ஸோ திருச்சி அன்பில் சுந்தரராஜ பெருமாள் கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து 15 கிலோமீட்டரில் டிஸ்டன்ஸில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் திருச்சியிலேருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து ஈஸியாக இந்த கோவிலுக்கு வந்து ரீச் ஆகிடலாம் கைஸ். ஸோ திருச்சியிலே நீங்கள் வந்து நிறைய கோவில் பார்க்குறீங்கன்னா ஸோ இந்த கோவிலுமே வந்து பாருங்கள், ரொம்பவும் முக்கியமான ஒரு கோவில். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு கோவிலும் கூட. இந்த கோவிலுடைய கருவறையில் பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா சைன கோலத்தில் அப்பக்கூடத்தை தொட்டு கொண்டு இருப்பது போல் நமக்கு வந்து காட்சி தராரு. வலதுபுறத்தில் தாயாருடைய சன்னதி இருக்குது. ஸோ அன்னை மிகவும் அழகாக வந்து காட்சி தராங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பம் தான் வந்து நெய்வேத்தியமாக வந்து படைக்கிறாங்க. உட்பிரகாரம் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா விஷ்ணு புராணத்தில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி பூலோகம் முதல் சத்தியயோகம் வரை 7 உலகங்களை விவரிக்கும் ஓவியம் சுவற்றில் வந்து வரையப்பட்டிருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து இப்போ பார்க்குறீங்க. ஸோ இதாங்க அந்த ஓவியம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமலவள்ளி தாயார்னு அழைக்கப்படுறாங்க. ஸோ வலதுபுறத்தில் அவங்களுடைய சன்னதி இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா. ஸோ இதுதாங்க அவங்களுடைய சன்னதி. ஸோ கமலவள்ளி தாயார் இதுதான் சன்னதி. ஸோ ரொம்பவும் அழகாக வந்து காட்சி தராங்க. திவ்ய தேசம் என்பது 108 வைணவ திருத்தலங்களை குறிக்கும். 12 ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்ற சிறப்புமிக்க வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேசம் எனவும் திவ்ய தேசங்களை பற்றிய பாடல்கள் மங்களாசாசனம் எனவும் அழைக்கப்படுகின்றன. இந்த கோவிலில் செலவரில் அது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, துர்வாச முனிவரின் சாபம் பெற்ற உபமன்யு மன்னன் சாப விமோச்சனம் கிடைக்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என கேட்க தினமும் 1000 பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என கூறினார். மன்னர் அவ்வாறே தினமும் 1000 பேருக்கு அன்னதானம் அளித்து வந்தார். பெருமாள் மானிடராக வந்து அன்னதானத்திற்கு வைத்திருந்த அத்தனை பதார்த்தங்களையும் சாப்பிட்டுவிட்டு எனக்கு இன்னும் பசிக்கிறது, உணவு வேண்டும் என கேட்டார். மன்னர் அவரிடம் தங்கள் பசி தீர என்ன வேண்டும் என கேட்க நெய் அப்பம் குடத்தில் வேண்டும் என கேட்டார். மன்னரும் அவ்வாறே அப்ப குடத்தை சமர்ப்பித்தார். பெருமாள் அப்பத்தை உண்டு விட்டு தனது திவ்ய தரிசனத்தில் மன்னருக்கு காட்சி அளித்தார். பெருமாள் அப்பத்தை விரும்பி உண்டதால் அப்ப குடத்தான் என பெயர் வந்தது. ஸோ இதுதாங்க இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு. ஸோ இனிமேல் இந்த பெருமாளுடைய கோவில் கருவறையில் வந்து பார்த்திங்கன்னா அப்பக்குடம் வந்து இருக்குது. ஸோ நாங்கள் வந்து போய் அந்த அப்பக்குடம் வந்து தரிசனம் பண்ணோம். ஸோ நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அந்த அப்பக்குடம் வந்து பாருங்கள். ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வரம் அளிப்பார் என நம்பப்படுது.
இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற டிஸ்கவுண்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.